கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறோம். என்ன தான் பண்ணுறது? இதுக்கு பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டோம். வயசு வேறு ஏறிட்டே போகுது. என்ன தான் பண்ணுறது தெரியலையே. யாரோடைய உதவியும் இல்லை. கோயிலாக போகிறோம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரோம். அப்போ என்ன தான் பண்ணுறதுன்றவங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன். எளிய பரிகாரம், உங்கள் ராசிக்கேற்ற எளிய தெய்வ வழிபாடு பரிகாரம். உங்கள் கும்பராசிக்குன்னு பார்க்கும்பொழுது, மதுரையிலே அரசாட்சி செய்து வரும் மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் இவரை வழிபடணும். அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அதை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். அங்கே மதுரையில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டுக்கு அருமையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கலாம், அங்கே கூட பண்ணலாம். இது பண்ணிவிட்டு அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். அரச மரத்தை சுற்றி 21 தடவை சுற்றி வரணும். விடிகாலையில் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கணும். சுற்றி வந்து அங்குள்ள விநாயகர், அரச மரத்தில் விநாயகர் இருப்பார். அந்த விநாயகருக்கு தீபங்கள் போட்டு வணங்கி அந்த மீனாட்சி சுந்தரர் ஆலயம் சென்றீர்கள் இல்லையா, அங்கே பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை அந்த மாலை அவங்களுக்கு 2 பேரும் சாத்தி நல்ல அபிஷேகம் ஆராதனை பண்ணலாம், வசதி இருக்கவங்க. இல்லைனா வேறு அர்ச்சனை கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாலையை கேட்டு வாங்கி வந்து அணிந்து கொண்டு வீட்டில் வந்து அந்த மாலையை வைத்து விட்டு 48 நாட்கள் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நினைவாக இருந்து வழிபட்டு வந்திருக்கிறானால் உங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக தடையின்றி நடக்கும்.